கார்த்திகை புராணம் 3ஆம் அத்தியாயம். ஜனக மகாராஜா, கார்த்திகை மாதத்தில் செய்யப்படும் ஒரு சிறிய தானம் கூட பெரும் பலனை தரும். மேலும் அவர்கள் அனைத்து புண்ணியங்களையும் அடைவது மட்டுமல்லாமல் இறந்த பிறகு சிவபெருமானின் சந்நிதியையும் அடைவார்கள். இருப்பினும் சிலர் தங்கள் நிலையற்ற இன்பங்களை விட்டுவிட இயலாமல் கார்த்திகை மாதத்தில் நீராடாமல் ஊழல்வாதிகளைப் போல அலைந்து இறுதியில் கோழி, நாய் அல்லது பூனையாக மீண்டும் பிறக்கிறார்கள். கார்த்திகை மாதத்தின் மிக மோசமான நாளாக இருந்தால் அமாவாசை அன்று நீராடாமல் பிரசாதம் வழங்கி மந்திரங்களை உச்சரிப்பதால் அவர்கள் சந்திரனைப் போல பிறவி எடுத்து இறுதியில் பிரம்ம ராட்சசியாக மீண்டும் பிறக்கிறார்கள். இதை குறித்து எனக்கு தெரிந்த ஒரு கதையை நான் தங்களுக்கு கூறுகிறேன். ஒரு குடும்பமாக கவனமாக இதனை கேட்கலாம். தேவர் அசுரர்களை விடுவித்தல். இந்திய கண்டத்தின் தெற்கு பகுதியில் உள்ள ஒரு கிராமத்தில் தத்துவனிஷ்டா என்ற பிராமணர் வசித்து வந்தார். அவர் ஒரு சிறந்த அறிஞர், துறவி, ஞானி, சத்தியத்தின் குரு. ஒரு குறிப்பிட்ட பிராமணர் புனித யாத்திரையில் ஆர்வம் உள்ளவராக பரந்த கோதாவரி நதிக்கு புறப்பட்டார். அந்த யாத்திரைக்கு அருகில் ஒரு பெரிய மரத்தில் 3 பிரம்ம ராட்சசர்கள், பயங்கரமான முகங்கள், நீண்ட கூந்தல், வலுவான கோரை பற்கள் மற்றும் கருப்பு வயிறுகள் மற்றும் பார்ப்பவர்களுக்கு மிகவும் பயங்கரமான வடிவங்களுடன் வசித்து வந்தனர். வழியில் அவர்கள் வழிப்போக்கர்களை அச்சுறுத்தி விழுங்கி அந்த பகுதி முழுவதும் பீதியை பரப்பினர். உடைக்கப்படாத கோதாவரி நதியின் புனித தலத்தில் உள்ள மூதாதையர்களுக்கு தனது சந்ததியினரை அர்ப்பணிக்க சென்ற விப்ரர் மரத்தை அடைந்தார். பிரம்ம அசுரர்கள் இறங்கி அவரை கொல்லவிருந்த நேரத்தில் பிராமணர் அந்த பயங்கரமான வடிவங்களை கண்டு கடுமையாக நடுங்கி எதையும் சிந்திக்காமல் நாராயண ஸ்தோத்திரத்தை உருக்கமாக ஓதி, பகவானே, தலைவரே, உலகை காப்பவரே, உலக காப்பாளரே, கஜேந்திரனின் முன்னிலையில் அவமதிக்கப்பட்ட பெரிய முனிவர் திரௌபதியையும் சிறுவன் பிரகலாதனையும் ஆபத்தில் காப்பாற்றியது போல தந்தையே, இந்த அசுரர்களின் பிடியிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று கூறினார். அந்த பிரார்த்தனைகளை கேட்டு பிரம்ம அசுரர்கள் ஞானம் பெற்று, மகானே, உமது வாயிலிருந்து வந்த பகவான் நாராயணரே, புகழ்ச்சியை கேட்டு நாங்கள் ஞானம் பெற்றோம், தயவு செய்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று பிரார்த்தனை செய்தனர். விப்ரர் தைரியத்தை வரவழைத்து கொண்டு, நீ யார்? உனக்கு ஏன் இந்த பேய் தோற்றம் வந்தது? உன் கதையை கூறுவாய் என்றான். விப்ர புங்கவரே, தாங்கள் மரியாதைக்குரியவர், நல்லொழுக்கம் உள்ளவர், பேராசை கொண்டவர். உங்களை கண்ட அதிர்ஷ்டத்தால் எங்கள் முந்தைய வாழ்க்கையை குறித்த சில அறிவை பெற்றுள்ளோம். இனிமேல் தங்களிடமிருந்து எங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது என்று ஒரு பிரம்ம அசுரன் உறுதியளித்து தனது கதையின் முடிவை கூறத் தொடங்கினான். நான் திராவிட நாட்டைச் சேர்ந்தவன். நான் ஒரு பிராமணன். ஒரு சிறந்த அறிஞனாக இருப்பதில் பெருமைப்பட்டேன். நான் நீதியையும் நியாயத்தையும் கைவிட்டு ஒரு மிருகத்தைப் போல நடந்து கொண்டேன். அப்பாவி வழிப்போக்கர்களை தாக்குவேன். நான் உலகில் பேராசையுடனும் பொறாமையுடனும் வாழ்ந்தேன். கிராமவாசிகளிடமிருந்து செல்வத்தை தேடி என் மனைவியையும் குழந்தைகளையும் என் தீமைகளால் மகிழ்விக்கவில்லை. அறிஞர்களை அவமதித்தேன். இதற்கிடையில் ஒரு குறிப்பிட்ட அறிஞர் வழக்கம் போல் கார்த்திகை மாத விரதத்தை கடைபிடித்து தனது மூதாதையர்களை திருப்திப்படுத்த பிராமணர்களை வணங்கி பணம் சம்பாதிக்க அருகிலுள்ள நகரத்திற்கு புறப்பட்டு திரும்பும் வழியில் என் இல்லத்திற்கு விருந்தினராக வந்தார். நான் அந்த அறிஞரை சபித்து அடித்து அவரது பணத்தையும் பொருள்களையும் எடுத்துக்கொண்டு இல்லத்தை விட்டு வெளியே எறிந்தேன். இதனை கேட்டு விப்ரு கோபமடைந்து, ஐயகோ, நீ எனக்கு நன்மை தீமை அறியாமல் வீணாக பணம் கொடுத்தது போதாது, நீ என் நண்பன் என்றான். நான் ஒரு பிராமணன் என்று கூட எண்ணாமல் நீ என்னை அடித்து சபித்து என் உடைமைகளை கொள்ளையடித்தாய். மக்கள் இல்லாத நாட்டில் பேயாகவும் மனிதனை உண்பவனாகவும் நீ வாழட்டும். நானும் என்னை சபித்து ஒரு பேயின் வடிவத்தை எடுத்தேன். நான் என் பாவத்தை மன்னிக்கும்படி அவரிடம் பிரார்த்தனை செய்தேன். ஏனென்றால் நான் பிரம்மாஸ்திரத்திலிருந்து தப்பிக்க இயலும். ஆனால் ஒரு பிராமணரின் சாபத்திலிருந்து தப்பிக்க இயலாது. அவர் அவர்களிடம் தன்னை மன்னிக்கும்படி கெஞ்சி
கோதாவரி நதியே, வயலில் ஒரு வாத மரம் இருக்கிறது. அங்கு வசிக்கும் எந்த பிராமணரும் கார்த்திகை விரதத்தை கடைபிடித்து தனது புண்ணியத்தின் பலனை அடைவாராக. அந்த பிராமணரின் பெயரில் மீண்டும் பிறக்கட்டும் என்று கூறினார். அன்று முதல் நான் ஒரு அரக்கனின் வடிவத்தை எடுத்தேன். தயவு செய்து என்று அவர் கெஞ்சினார். அன்றிலிருந்து நான் ஒரு பேய் வடிவில் உள்ள மக்களை உணவாக உட்கொண்டு வருகிறேன். விப்ரோட்டா, தயை கூர்ந்து என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றுங்கள் என்று முதல் பேய் தனது கதையை முடித்தது. இரண்டாவது அசுரன் த்விஜோதா, நானும் முந்தைய பிறவியில் ஒரு பிராமணன்தான். நான் தாழ்ந்தவர்களுடன் பழகினேன். என் பெற்றோரை துன்புறுத்தினேன். அவர்களை பட்டினி போட்டேன். நான் ராமனாக நடித்து என் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் அவர்கள் முன்னிலையில் 5 வேளை உணவை உட்கொண்டேன் என்றான். என் உறவினர்களுக்கு கூட நான் எத்தனை தொண்டுகள் செய்திருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும். நான் ஒரு அரக்கனை போல நடந்து கொண்டேன். தயவு செய்து என் எல்லா பாவங்களிலிருந்தும் என்னை விடுவித்தருளுமாறு நான் பிரார்த்திக்கிறேன் என்று அவர் பிராமணரின் பாதங்களில் பல்வேறு வழிகளில் பிரார்த்தனை செய்தார். மூன்றாவது அரக்கனும் அவர் கதையை இவ்வாறு விவரித்தார். வணக்கத்திற்குரிய ஐயா, நான் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்த ஒரு பிராமணன். நான் விஷ்ணு ஆலயத்தில் ஒரு பூசாரி. நான் நீராடவில்லை. ஆனால் கட்டப்பட்ட ஆடையுடன் ஆலயத்தில் சுற்றி திரிந்தேன். நான் இறைவனுக்கு தூபம், விளக்குகள் அல்லது பிரசாதங்களை செலுத்தவில்லை. ஆனால் பக்தர்கள் கொண்டு வந்த உணவை என் எஜமானிக்கு கொடுத்தேன். நான் அவளை உடலுறவு ஒழுக்கக்கேட்டில் ஈடுபட்டேன். இதனால் பாவச் செயல்கள் பலவற்றை நான் செய்தேன். நான் இறந்த பிறகு இந்த வடிவத்தை எடுத்துள்ளேன். எனவே தயை கூர்ந்து என்னை பாவத்திலிருந்து விடுவித்தருளுங்கள் என்று அவர் பிரார்த்தனை செய்தார். ஜனக மன்னரே, அசுரர்களின் துயரத்தால் முகஸ்துதி அடைந்த அந்த துறவி விப்ரர், பிரம்ம அசுரர்களே, பயப்பட வேண்டாம். நீங்களும் உங்கள் முந்தைய பிறவியில் செய்த கொடூரமான செயல்களால் வடிவங்களை பெற்றுள்ளீர்கள். என்னுடன் வாருங்கள், நான் உங்களுக்கு விடுதலை அளிப்பேன் என்றார். அவர் அவர்களை தன்னுடன் அழைத்து சென்று மூவரையும் அவர்களின் துன்பத்திலிருந்து விடுவிக்க தீர்மானித்து கோதாவரி நதியில் நீராடினார். நீராடிய புண்ணியம் 3 பிரம்ம அசுரர்களுக்கும் சென்றது. அவர்களின் அசுர வடிவங்கள் மறைந்து அவர்கள் தெய்வீக வடிவங்களை ஏற்றுக்கொண்டனர். வைகுந்தம் செல்லுங்கள். கார்த்திகை மாதத்தில் கோதாவரி நதியில் நீராடினால் பகவான் ஸ்ரீஹரியும் பகவான் ஹரனும் மகிழ்ச்சி அடைந்து அவர்களுக்கு எல்லா ஆசிகளையும் வழங்குவார்கள். எனவே ஒருவர் எவ்வளவு முயற்சி செய்தாலும் கார்த்திகையில் நீராட வேண்டும். ஸ்கந்த புராணத்தை அடிப்படையாக கொண்டு வசிஷ்ட மாமுனிவரால் விவரிக்கப்பட்ட கார்த்திகை மாத மகாத்மியத்தின் 3ஆம் அத்தியாயமான 3ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.